வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளியில நம்ம ஒரு மாபெரும் மகானை பற்றி பார்க்க போறோம். அதாவது இந்திய ஆன்மீகம் அப்படிங்கிறது குரு பரம்பரையின் வழியாக வந்தது. ஒரு குருவின் மூலமே இறைவனை அடைய முடியும் என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை கோட்பாடு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அது நீங்க வட இந்தியாவா இருந்தாலும் சரி, தென் இந்தியாவா இருந்தாலும் சரி, இந்து தர்மமா இருந்தாலும் சரி, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, சமண மதமாக இருந்தாலும் சரி, இந்த 4 மதங்களும் நம்ம இந்திய நாட்டில் தோன்றிய நம்ம இந்தியாவினுடைய மதங்கள். இந்த 4 மதங்கள்லையுமே மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்ப அது வாழ்க்கையின் அடிப்படை தாய். அடுத்து 2வது நிலையில இருப்பவர் தந்தை. 3வதாக குரு. அவர் காட்டுவதுதான் இறைவன். ஏன்னா நமக்கு இறைவன் அப்படிங்கறது பத்திய கருத்துங்கிறது மற்றவர்கள் பேசுவதை கேட்பதாலும் புத்தகங்களை படிப்பதாலும் தான் இருக்கு. நம்ம யாருமே இறைவனை நேரா பார்த்ததும் இல்லை, அந்த இறைநிலையை உணர்ந்ததும் இல்லை. அப்போ ஒரு இறைநிலையை உணர்ந்த ஒரு மகான் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் இதுதான் இறைவன், இப்படித்தான் அவனை அடையணும், இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தால் மட்டுமே நம்ம ட்ராக் நேரா கரெக்டா இறைநிலையிட்ட போவோம். அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா நம்ம வேற வேற திசைகள்ல டைவர்ஷன் ஆகி போய் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் இந்த ஆன்மா மறுபிறப்பு அப்படிங்கிற நிலையை அடையும். அப்படிங்கிறத உணர்ந்த நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்கள், நம்மளுடைய மதங்கள், இந்து மதமா இருந்தாலும் சரி, இந்தியாவில் பிறந்த மற்ற பௌத்த, சமண, சீக்கிய மதங்களாக இருந்தாலும் சரி, குருவின் மூலமாக இறைவனை அடைதல் அப்படிங்கறத தான் நம்ம கோட்பாடாகவே வச்சிருக்காங்க. குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இத. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குருவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவுல, குறிப்பாக தென்னிந்தியாவுல வைணவ சமுதாயம், அதாவது வைணவ சமயம் அப்படிங்கிறது தலைப்பதற்கு மாபெரும் காரணியாக, மூலமாக திகழ்ந்தவர் ஸ்ரீமன் ராமானுஜர் எனப்படக்கூடிய மகான். இவர் கிபி 1017 அப்படிங்கிற வருடத்துல சென்னை அருகில இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற ஒரு தலத்துல அவதரிக்கிறார். ஒரு ஏழை பிராமண குடும்பத்துல பிறந்தார். இவர் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில திருவாதிரை நட்சத்திரத்துல அவதாரம் எடுக்கிறார். ஒரு ஆச்சாரமான, ஒரு பழமையில் ஊறிய ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்த இவர் தனித்துவம் பெற்று திகழ்கிறார். கல்வி கேள்விகள்ல மிக அற்புதமான ஒரு கிராஸ்பிங் பவர், ஒரு ஈர்ப்பு சக்தியாக இவர் திகழ்ந்து ஆசிரியர்களையே ஆச்சரியப்படுத்துறார். சமஸ்கிருத மொழியில புலமை பெறுகிறார், தமிழ் மொழியில புலமை பெறுகிறார். அற்புதமான கவிகளை இளம் வயதிலேயே எழுத ஆரம்பிக்கிறார். இறைவன் மேல அளப்பரிய பக்தியும் அன்பும் கொண்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தலத்துல மாபெரும் பெருமாளுடைய ஸ்தலம் அமைந்துள்ளது. அந்த ஸ்தலத்து பெருமாள் மேல அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார். கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்று நிபுணத்துவம் பெற்ற பிறகு இவர் தன் தாய் தகப்பனாரின் ஒப்புதலோடு துறவரம் மேற்கொள்கிறார். திருமணமே செய்துக்கல இவர் வாழ்க்கையில. துறவரம் மேற்கொண்டு அதன் பிறகு வைணவ சமயத்தையும் இந்து சமய நெறிகளையும் இந்தியா முழுவதும் பரப்புவதற்காகவும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு மகான்களை தரிசனம் செய்து அவர்களை கருத்துக்களை பெறுவதற்காகவும் இவர் தேசாந்திரமாக இந்தியா முழுவதும் செல்கிறார். இமயமலை அடிவாரம் வரை சென்று வந்திருக்கிறார். நேபாளம், பூட்டான் நாடுகளுக்கு கூட சென்றிருக்கிறார். பல்வேறு இடங்கள்ல அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த சமண மதத்தின் தலைவர்களை
இந்த சொற்போர் என்று அழைக்கக்கூடிய விவாதங்கள்ல வென்று இவர் இந்து தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறார். ஆதிசங்கரர் நிறுவிய அத்வைத கோட்பாட்டிற்கு இணையான ஒரு அற்புதமான ஒரு கோட்பாட்டை இவர் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கிறார். அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டற்ற தன்மை. அத்வைதம் இரண்டற்ற தன்மையை பற்றி பேசியது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிருள்ள உயிரில்லாத அனைத்து உயிர்களும் இறைவனின் அம்சம் அப்படிங்கிறது தான் அத்வைதம். இரண்டு இல்லாதது அப்படிங்கிறது அதோட கருத்து. இது ஆதிசங்கரோட கோட்பாடு. ராமானுஜரோட கோட்பாடு விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இறைவன், பூமி, மனிதன் அல்லது உயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். இறைவன், பூமி, உயிர்கள் அப்படிங்கிற மூன்றாக படைப்பை பிரிக்கிறார் இவர். இறைவன் அப்படிங்கிறது பரமாத்மா, உலகம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய ஸ்தலம், ஜீவாத்மா என்பது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்கள். இப்படி மூன்று பிரிவுகளாக படைப்பை பிரித்து இவர் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார். அது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு போற்றப்படுகிறது. இந்தியாவுல பல மாநிலங்கள்ல இவருடைய ஆசிரமங்கள் நிறுவப்பெற்று அங்கு இவர்களுடைய சீடர்கள் அதற்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டு அந்தந்த பகுதியில இந்த விசிஷ்டாத்வைத கோட்பாட்டையும் வைணவ சமயத்தையும் பரப்புவதற்கான பணிகளை இவர் செய்கிறார். அடுத்ததாக இவர் பெரும்பான்மையாக தங்கியிருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளமை வயதுல காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற இவர் பிறந்த ஸ்தலத்துல அதிகமான ஆண்டுகள் தங்கி இருந்திருக்காரு. அதன் பிறகு மைசூர் பக்கத்துல மேல்கோட்டை, அந்த ஊர் பேர் மேல்கோட்டை, திருநாராயணபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. திருநாராயணபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ஊர்ல 12 ஆண்டுகளுக்கு மேல தங்கி கைங்கரியம் செய்யறாரு. அங்கதான் இவருக்கு நிறைய ரியலைசேஷன் வருது. ஏன்னா அங்க கடுமையான 11ஆம் நூற்றாண்டு, நான் சொல்றது 11ஆம் நூற்றாண்டு, கடுமையான சாதி பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகளால மக்கள் துயரம் கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்துல இவர் ஒரு மாபெரும் புரட்சியாக இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்ட மக்களை திருக்குலத்தவர் அப்படிங்கிற பெயரிட்டு அழைத்து அவர்களை தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக ஆலயங்களுக்குள் அழைத்து சென்று இறை தரிசனம் பெற வைத்தார். அது மட்டுமல்ல, பிராமணர்கள் மட்டுமே பூஜை செய்ய வேண்டும், சடங்குகளை செய்ய வேண்டும், யாகங்களை செய்ய வேண்டும் என்றிருந்த நிலையில நல்ல மனசுத்தியோடும் உடல் சுத்தியோடும் இருக்கக்கூடிய நல்ல ஆன்மா யார் வேண்டுமானாலும் இறைவனை பூஜிக்கலாம், இறைவனுக்கு யாகங்களையும் சடங்குகளையும் செய்யலாம் என்ற ஒரு கோட்பாட்டினை உருவாக்கியவர் ராமானுஜர். இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம். இன்னைக்கே இப்ப இருக்கிற அரசாங்கம் யார் வேண்டாலும் அர்ச்சகர்கள் ஆகலாங்கிற கோட்பாட்டை கொண்டு வந்தா ஏகப்பட்ட எதிர்ப்பு கிளம்புது இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும். ஆனா 11ஆம் நூற்றாண்டிலேயே இதை சாதிச்சிருக்கார் ராமானுஜர்னா, அப்ப அவருடைய அந்த விசாலமான எண்ணங்களையும் பெருந்தன்மையான மனதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கடுமையான எதிர்ப்பை மீறி இவர் திருக்குலத்தவர் என்று அழைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை ஆலயத்துக்குள் பிரவேசம் செய்து அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் எனப்படக்கூடிய அந்த வைஷ்ணவ சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கான அந்த விஷயத்தை, அவங்களுக்கு அந்த உரிமைகளை கொடுத்து அவங்க முறையாக இறை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை போற்றுவதற்கும் வழிவகைகள் செய்தார். இதையெல்லாம் விட சிறப்பு, தன்னுடைய சீடர்களாக அவர்களில் விருப்பமுள்ளவர்களை தன்னுடைய சீடர்களாகவும் ஏற்றுக்கொண்டார். இது மாதிரி எந்த ஹிந்து மத மகான்களும் இதுக்கு முன்னாடி செய்ததில்லை. மாபெரும் மகான்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களைத்தான் தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். முதன்முறையாக தாழ்த்தப்பட்டவர்களை திருக்குலத்தவர்னு அறிவிச்சு அவர்களிலிருந்து தன்னுடைய சீடர்களை உருவாக்கியவர் ராமானுஜர். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கல்வியறிவற்ற மக்களை அரவணைத்து அவர்களையும் ஆன்மீக பாதையில் கொண்டு வந்து கல்வியை போதித்து நம்மளுடைய 4 வேதங்களை போதித்து
இந்து தர்மத்தை அவர்கள் மத்தியிலும் நிலைநாட்டியவர் ராமானுஜர். வைணவ சமயத்தை அற்புதமாக மக்களுக்குள் பரப்பி அவர்களை நல்வழிப்படுத்தியவர் ராமானுஜர். அதனால தான் இறை நம்பிக்கையே இல்லாத அரசியல் தலைவர்கள் கூட போற்றப்படக்கூடிய ஒரு மகானாக ராமானுஜர் திகழ்கிறார். இவ்வளவு அற்புதங்கள் செய்த இவர் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு வேதத்தின் மூலமான நூலுக்கு உரை எழுதியுள்ளார். அதுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார். அது ஸ்ரீபாஷ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதிய பிறகு இவருக்கு பேரே அடைமொழியே பாஷ்யக்காரர் அப்படின்னு மாறிச்சு. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மகான். அதே போல திருக்கோட்டியூர் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைணவ தலத்துல இருந்த திருக்கோட்டியூர் நம்பி அப்படிங்கிற ஒரு மகானிடம் இவர் எட்டெழுத்து மந்திரத்தை தீட்சையாக பெறுகிறார். அவர் என்ன ஒரு நிபந்தனையோட அந்த தீட்சையை கொடுக்கிறார்னா, இது ரகசியமானது, அனுஷ்டானங்களை சரியாக பின்பற்றக்கூடிய வைணவ நெறியிலிருந்து வலுவாத நபர்களுக்கு மட்டும்தான் அந்த தீட்சையை கொடுக்க முடியும். நீங்க மற்ற யாருக்கும் இந்த தீட்சையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நிபந்தனையோடு கொடுக்கிறார். ஆனா இவர் கோவில் கோபுரத்துல ஏறி நின்று அனைத்து மக்களையும் கூவி கூவி அழைத்து அந்த எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உறக்க சொல்லி அனைத்து மக்களுக்கும் அது தீட்சையாக கொடுத்தார். அதற்காக திருக்கோட்டியூர் நம்பிகள் கூட அவர் மேல் வருத்தமும் கோபமும் முற்று கடிந்து கொண்டார். ராமானுஜர் என்ன அதுக்கு சமாதான மொழிகள் சொன்னார்னு பாத்தீங்கன்னா, கண்கள்ல தண்ணீர் வரும். அந்த திருக்கோட்டியூர் நம்பிய பெருமான் சொல்றார், இப்படி என்னுடைய குரு நிபந்தனையை மீறி நீ இந்த விஷயத்த எல்லோருக்கும் சொன்னதுனால நீ நரகத்துக்கு போறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. உங்க சாபத்தை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். அடியேன் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை. இந்த உபதேசத்தை பெற்ற மக்களில் சிலராவது இதை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு சென்றால் அதுவே எனக்கு சந்தோஷம் என்று கூறிய ஒரு மாபெரும் மகான் ராமானுஜர். ராமானுஜரை பத்தி பேசும் பொழுது 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 1017 ஆண்டு முதல் 1137 ஆண்டு வரை 120 ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்த ஒரு மகான் ராமானுஜர். இவருடைய திருமேனி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரு இந்த மேல்கோட்டை அப்படிங்கிற திருநாராயணபுரம் மைசூர் பக்கத்துல இருக்கு. அங்க 12 ஆண்டுகள் அங்க இருக்க பெருமாள் கோயில்ல கைங்கரியம் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பும் பொழுது அங்க இருக்கிற அவருடைய சீடர்களும் மக்களும் அவரை அந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. அவங்க எல்லாம் காலில் விழுந்து அழுகுறாங்க, நீங்க போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப ராமானுஜர் என்ன சொல்றார், ஸ்ரீரங்கம் திருக்கோயில்ல எனக்கு நிறைய நெறிப்படுத்த வேண்டிய ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலைகள் இருக்கு. இந்த ஊர்ல இருக்க கோவில்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் முறையாக நெறிப்படுத்தி அதற்கு தகுந்த ஆட்களை நியமித்துட்டேன். இப்ப ஸ்ரீரங்கம் கோவில அதே மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும் பொழுது எல்லாரும் தடுக்கிறாங்க. அப்போ எப்பவுமே என்னுடைய ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பிரதிமை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரதிமைனா சிலை. அப்போ உள்ளூர்ல இருக்கிற ஒரு சிற்பியை கூப்பிட்டு தன்னை செதுக்கும்படி சொல்றார். அவரும் இவரை முன்மாதிரியா கொண்டு ஒரு சிலையை செதுக்கிறார். அந்த சிலையின் தலையில் கை வைத்து தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் அந்த சிலையில் செலுத்தி அந்த சிலையை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, என்னை எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சிலையை பாற்ற ஆறுதல் அடையுங்கள்னு கொடுத்துட்டு வந்துடுறார். அந்த சிலை இன்னமும் மேல்கோட்டை திருநாராயணபுரம் பெருமாள் திருக்கோயில்ல பூஜையில வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 80 வயசு வரைக்கும் அவர் மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் கிளம்பி ஸ்ரீரங்கம் வர்றார். இவரை கொண்டு இவருடைய ஆணைக்கிணங்க சிற்பி செதுக்கிய அந்த திருமேனி தமர் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இவர் ஸ்ரீரங்கம் வருகிறார். ஸ்ரீரங்கத்துல நிறைய எதிர்ப்புகள், நிறைய இவருக்கு எதிரான துவேஷங்கள், சதிகள் அனைத்தையும் முறியடித்து ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள மூட நம்பிக்கைகளை எல்லாம் நீக்கி மக்களுக்கு பயனுள்ள நெறிமுறைகளை ஏற்படுத்துகிறார். அரையர் சேவை என்று அழைக்கப்படக்கூடிய மாற்று இனத்தவர்களும் மாற்று சாதியினரும் பங்கு கொள்ளக்கூடிய
விழாக்களை ஸ்ரீரங்கத்துல ஏற்படுத்துறார். முக்கியமாக அனைத்து விழாக்களிலும் பெருமாளை சுமக்கக்கூடிய, பெருமாளை சுமந்து செல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பினை மற்ற சாதியினருக்கு இவர் அழைக்கிறார். அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அதுவரை பிராமணர்கள் மட்டும்தான் பல்லக்கு சுமந்துகிட்டு இருந்தாங்க. முதன்முறையாக அதையெல்லாம் உடைச்சு எல்லா மக்களையும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு வரணும், எல்லாரையும் இந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக அனைத்து நெறிமுறைகளையும் மாற்றி அமைக்கிறார். ஆலய பிரவேசம் செய்கிறார். திருக்குலத்தவர் என்று அழைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலயத்திற்குள் அழைத்து வருகிறார். அவர்களுக்கு 4 வேதங்களை போதிக்கிறார். அவர்களிலிருந்து தன்னுடைய சீடர்களை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு மாபெரும் புரட்சிகளை ஸ்ரீரங்கத்திலையும் அவர் செய்கிறார். அடுத்ததாக ஸ்ரீ பெரும்புதூர் எனப்படக்கூடிய தான் பிறந்த அந்த ஸ்தலத்திற்கு செல்கிறார். அங்குள்ள பிரச்சனைகளை நீக்கி அந்த கோவிலையும் நெறிமுறைப்படுத்துகிறார். அந்த கோவில்ல இருந்துட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கம் செல்வதற்காக அவர் கிளம்பும் பொழுது இதே போல் அந்த ஊர் மக்களும் சீடர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு அற்புதமான சிலையை, செப்பு சிலையை வடிவமைக்க ஒப்புக்கொள்கிறார். சிற்பி அழகான செப்பு சிலையை, ராமானுஜரின் திருவுருவத்தை செப்பு உருவமாக வடிவமைக்கிறார். அந்த உருவத்தை தானே கட்டி அணைத்து தன்னுடைய ஆற்றலை அந்த சிலைக்கு அளிக்கிறார். அந்த சிலை தற்பொழுதும் ஸ்ரீபெரும்புதூர் பெருமாள் திருக்கோவிலில் நிறுவப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அது தான் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. மைசூர் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கிறது தமர் உகர்ந்த திருமேனி. தமர் உகந்த திருமேனி. ஸ்ரீபெரும்புதூர் தலத்தில் இருப்பது தான் உகந்த திருமேனி. இவ்வாறாக ஸ்ரீபெரும்புதூர், சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில்களிலும் நெறிமுறைகளை ஏற்படுத்திவிட்டு திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் சென்று அங்கும் நெறிமுறைகளை மாற்றி அனைத்து மக்களும் இறைவனை ஆலயத்தின் உள்ளே சென்று தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்கு நிறைய மூட நம்பிக்கைகளால் இருந்த சடங்குகளை நீக்கி நெறிமுறைப்படுத்திவிட்டு இறுதியாக ஸ்ரீரங்கம் வந்தடைகிறார். தன்னுடைய 112வது வயதில் ஸ்ரீரங்கத்தை அடைகிறார். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு பல்லக்கிலோ குதிரை வண்டியிலோ செல்லவே இல்லை. எத்தனை நாட்களானாலும் அடுத்த ஊருக்கு நடந்தே தான் சென்றிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திற்கு திருமலையிலிருந்து நடந்தே 112 வயதில் வந்திருக்கிறார்னா அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனோதிடத்தையும் நீங்க பார்க்கணும். அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ஸ்தலத்திற்கு வந்து பெரும்பான்மையான ஆண்டுகள் சேவை செய்கிறார். இறுதியாக அவர் பிங்கள வருடம் 1137 பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் அவிட்ட நட்சத்திரத்தில் முக்தி அடைகிறார். அவருடைய திருமேனி பக்தர்களின் கோரிக்கைக்கிணங்கவும் ஊர் மக்களின் ஆசைக்கிணங்கவும் சீடர்களின் விருப்பத்துக்கிணங்கவும் ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்துக்குள்ளேயே நிறுவப்படுகிறது. நான் சொல்றத பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு முக்தி அடைந்த உடலை ஜீவசமாதி போல வைப்பாங்க, இல்லைன்னா எரியூட்டுவாங்க. இது என்ன நிறுவப்படுகிறது அப்படின்னா அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்டு இயற்கை பொருட்களால் பதப்படுத்தப்பட்டு இன்னமும் ஸ்ரீரங்கம் கோவில்ல வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இத்தனை நூற்றாண்டுகள் ஆகியும் கெடாத ஒரு நிலையில, சுகந்த மனம் பரப்பக்கூடிய நிலையில அவர் உடல் இறை வழிபாட்டிற்குரிய அந்த ஸ்தலமாக, குரு ஸ்தலமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள நிறுவப்பட்டுள்ளது. இந்த திருமேனிக்கு தானான திருமேனின் பெயர். தமர் உகந்த திருமேனி, தான் உகந்த திருமேனி, தானான திருமேனி, இப்படி 3 திருமேனிகள். ஸ்ரீரங்கத்துல இருப்பது தானான திருமேனி, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறது தான் உகந்த திருமேனி, மைசூர் திருநாராயணபுரத்துல இருப்பது தமர் உகந்த திருமேனி. இத்தனை ஆண்டுகளாக அந்த குரு மகானுடைய சொரூபம் இறை வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த வரைக்கும் அது அற்புதமான சுக்கிர ஸ்தலம். சுக்கிர கிரகத்தின் பிரச்சனைகளுக்கு, சுக்கிர கிரகம் வலுவில்லாமல் இருந்தாலோ, சுக்கிர கிரகம் தேவையற்ற இடங்கள்ல நம்மளுடைய ஜாதகங்கள்ல அமர்ந்திருந்தாலோ, சுக்கிர கிரகம் தனக்கு எதிரான கிரகங்களோடு சேர்க்கை பெற்று நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ, அவர்கள் அனைவருமே தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஸ்தலம் சுக்கிர ஸ்தலம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல நீங்க வழிபாட்டுக்கு போகும் பொழுது ஒரு முறை இருக்கு. நீங்க நேரடியா போய் பெருமாளை தரிசனம் பண்ண கூடாது. முதல்ல வெளி பிரகாரத்துல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யணும். இந்த சக்கரத்தாழ்வார்ங்கிறவர் அந்த கோவிலினுடைய காவலன் மாதிரி. அவர்கிட்ட போய் முதல்ல நான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி இங்க இருக்கிற இறை மூர்த்தங்களை வணங்குவதற்கும் இறை ஆசி பெறுவதற்கும் உங்களுடைய அனுமதி தேவை, உங்களுடைய ஆசி தேவைன்னு முதல்ல சக்கரத்தாழ்வார்கிட்ட அனுமதி வாங்கணும். அடுத்ததாக அந்த இல்லத்தினுடைய இல்லத்து அரசி, அந்த கோவிலினுடைய இல்லத்து அரசியான ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாரை போய் தரிசனம் பண்ணணும். அம்மா கிட்ட போய் நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொல்லி முறையிடணும். எனக்கு நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிற பாபங்களை நீக்கி இறைவனுடைய கருணையை எனக்கு பெறுவதற்கான தகுதியை அருளுங்கள் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்கணும். அடுத்து தாயாரை தரிசனம் பண்ணிட்டு சுற்றுப்பிரகாரத்துல இருக்கிற தேவதைகளை தரிசனம் பண்ணணும். கடைசியாக பெருமாளை தரிசிப்பதற்கு முன்பாக ராமானுஜரை சென்று தரிசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்து தர்ம சாஸ்திரமா இருந்தாலும் சரி, இந்திய ஆன்மீகமா இருந்தாலும் சரி, என்ன சொல்லுதுன்னா குருவின் மூலம் இறைவனை அடைதல்ங்கிறத தான் வழியாக நமக்கு உபதேசிக்குது. அதனால முதல்ல ராமானுஜரை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசியை பெற்றுவிட்டு இறுதியாக ரங்கநாதரை தரிசனம் செய்வதுதான் ஸ்ரீரங்கம் திருக்கோயில்ல வழிபாட்டு முறையாக நிறுவப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது ராமானுஜ தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தரிசனமாக குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு இறை வழிபாட்டுக்காக மட்டும் நான் இதை கூறவில்லை. ஒரு மாபெரும் மகான், ஒரு மதத்தில் புரட்சி செய்த மகானாக, அற்புதங்களை நிகழ்த்திய மகானாக, மாபெரும் ஆன்மீக களஞ்சியமாக திகழ்ந்தவர் ராமானுஜர். என்னுடைய முதல் ஆன்மீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டது ராமானுஜரை தான். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மகான் ராமானுஜர். நீங்கள் இவருடைய ஜனன நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல இவரை சென்று தரிசனம் செய்யும் பொழுது மாபெரும் மாற்றங்கள்ல வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கியே போகுது, ஒரு இலக்கு இல்லாம போய்கிட்டு இருக்கு, என்னுடைய எதிர்காலம் பற்றிய மாபெரும் கவலை எனக்கு இருக்கு, என் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலை இருக்கு, என்னுடைய பொருளாதார நிலை இப்படியே தான் இருக்குமா, என்னுடைய தொழில் வேலை எனக்கு லாபகரமாக மாறாதா, என்னுடைய உடல்நல பிரச்சனைகள் எப்பொழுது தீர்வுக்கு வரும், இப்படி மாபெரும் கேள்விகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளிக்கக்கூடிய, வழிகாட்டியாக அமையக்கூடிய, தீர்வினை காட்டக்கூடிய ஒரு மகான் ராமானுஜர். ஆகவே அனைவருமே தங்கள் வாழ்நாள்ல முடிந்த பொழுதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சென்று ராமானுஜரை தரிசனம் செய்து அவருடைய குரு அருளையும் வழிகாட்டுதலையும் ஆசியையும் பெற்றால் நம் வாழ்க்கை வளமாகும் என்பதை திண்ணமாக நான் நம்புகிறேன். அதை நான் உணர்ந்தும் இருக்கிறேன். அதை தான் உங்களிடம் பகிர்கிறேன். வாழ்க வளமுடன்.